நியூசிலாந்து கூட தலைவன் என்ன அடி இன்னைக்கு போட்டு பொழந்துட்டாய் அந்த நியூசிலாந்து சேசிங். அப்போ தலைவன் எப்படிலாம் சூற ஃபார்ம்ல இருக்கானு தெரியல. விஜய் சேரையில வந்த அடி, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல அடி, நியூசிலாந்து சீரீஸ்ல ஆரம்பிச்சுட்டாப்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அந்த நியூசிலாந்து 300 ரன் அடிச்சானுங்க, 8 விக்கெட் இழப்புக்கு. அடுத்து நம்ம ஆட்கள் வந்தாங்க. ரோஹித் சர்மா 26 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகுதான் ஆரம்பிச்சதுங்க பார்ட்னர்ஷிப். கில்லுக்கும் கோலிக்கும் 2 பேர் வெறித்தனமா ஆடிட்டு இருந்தாங்க. கில்ல என்னெல்லாம் ஸ்லோவா ஆனவன் தலைவன் ஆக்ஷன் ரைட்டர் பிரஸ் பண்ணிட்டே இருந்தான். அடி ஸ்ட்ரைட் டிரைவ் ஆனோம் போற ஒரு ஷாட்டு கண்ணில் ஒத்திட்டேங்க. அந்த ஷாட்டை போட்டு சரியான ஷாட்டுங்க. அது மரணம். கில்ல அவுட் ஆன பிறகு ஸ்ரேயஸ் ஐயர் பார்ட்னர்ஷிப் போட்டு 93 ரன்ல அவுட் ஆயிட்டாங்க. எப்படியோ 100 அடிக்க முடியாதுன்னு ஒரு பெரிய கவலை. இன்னும் அந்த சேசிங் போய்கிட்டே தான் இருக்கு. அவுட் ஆனவொன்னு எல்லாம் அவுட் ஆயிட்டு இருக்கானுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல.